எங்கடா ராஜு? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது இல்ல? தெரியாது. தெரிய வைக்கிறேன். எங்கடா ராஜு? ஏய் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. வாங்க வாங்க சீக்கிரம். டென்ஷன் ஆகாம விஷயம் என்னன்னு சொல்லுங்கடா. அவன் ஐஸ்கிரீம் பார்லர்ல வச்சு இவள என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா அவன் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தானா? நாளைக்கு காலையில காலேஜ் திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பசங்களுக்கு எதிரிலையும் இந்த பொண்ணு கிட்ட ராஜு மன்னிப்பு கேட்கணும். இல்லனா வாங்கடா. அவன் மன்னிப்பு கேட்பானா ஃபாதர்? கிளிப்பான் போடாங்கிறது. ஓகே ஓகே. ஏண்டா வினோத், இன்னைக்கு அந்த ராஜு மன்னிப்பு கேட்கலனா மறுபடியும் அவனுக்கு பிரச்சனை பண்ணுவானுங்க. கொடுத்திருக்கான். என்கிட்ட தான் இருக்கு. நான் சொல்றது கேக்குறியா இல்லையா? நான் சமாதானப்படுத்தலாம் நினைச்சேன்டா. அதுக்குள்ள அந்த பொண்ணோட அப்பா வந்து பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். எல்லாம் சொதப்பிடுச்சு. தோ வந்துட்டான்டா. யார் பொண்ணோட அப்பனா? டேய் ராஜுடா. வந்துட்டான்டா சாருக்கானு. என்ன மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு நீ யாரா? நீ வேணா கண்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. டேய் மச்சான், அந்த பொண்ணு பிரின்சிபல் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாடா. அதுக்காக என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா? டேய் என் வீட்டு நாய் கூட அவகிட்ட மன்னிப்பு கேட்காத. ஏதோ பொண்ணு நல்லா இருக்காளேன்னு கையை பிடிச்சு பார்த்தேன். இப்பதான் தோணுது கையை பிடிச்சிருக்க கூடாது, உடைச்சிருக்கணும். டேய் டென்ஷன் ஆகாதடா. நீ நேரா போய் அவகிட்ட ஒரு சாரி கேட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்துரு. மத்தத நான் பாத்துக்கறேன். முடியாது. அவ்வளவு ஆசையா இருந்தா நீயே போய் சாரி கேளு. இப்ப பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு ராஜு. உனக்கு டிசி கொடுக்குற அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ஆகுதுன்னு பாத்துறலாம். என்ன வெளிய அனுப்புறதுக்கு அந்த பிரின்சிபால் இல்ல, அவரோட அப்பனே வந்தாலும் அது முடியாதுடா. இந்த ராஜு யாருன்னு அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். என்ன பண்றேன்னு பாருங்க. ஹாய் மாயா, கமலை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா. உனக்கும் உன் அப்பனுக்கும் என்ன காலேஜ்ல இருந்து துரத்தணும், அதான ஆசை? இங்க இருக்கானா? வா வா வா. எங்கடி ஓடுற? ராஜு கிட்ட சொல்லி அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டு எங்கடி போயிட்டான் அவன்? சொல்லுடி. எங்க காலேஜ் பொண்ண அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அத சொன்னா சுவாரஸ்யமா இருக்காதுப்பா, செஞ்சாதானே தெரியும். அப்படியே செஞ்சிருவோம்.
அடிச்சு கொல்லுங்கடா எல்லாரையும். சீக்கிரம் வாடா. ஓடுங்கடா ஓடுங்கடா. என் கையில மாட்டாம போடுறது உங்க அதிர்ஷ்டம். இருந்திருந்தா என்னோட பலம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திரும்பி வாங்கடா. அவங்க எல்லாம் போயிட்டாங்க ஃபாதர். அதனால தானே தைரியமா பேசிட்டு இருக்க. தைரியத்தை பார்த்தா புல்ல அரிக்குது. போதும் போதும் கொஞ்சம் போதும். போ கிளாஸுக்கு போ. சரி போடா. பாருங்க ஃபாதர், அருவா. Love is a spirit which will not be broken. Lots of people love, but true love will not be broken. Love is something. எக்ஸ்கியூஸ் மீ, Yes. கொஞ்சம் இங்க வாங்களே. என்ன வினோத்? ஒண்ணும் இல்ல, மீரோட அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் சீரியஸ் தான். அப்படியா? நான் அவளை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். கொஞ்சம் அனுப்புங்களேன். அனுப்புறேன். அப்பாக்கு என்னாச்சு? பயப்படாத, வா. சீக்கிரம் வா. என்னாச்சு? நான் தான் சொல்றேன்ல, டென்ஷன் ஆகிறோட ஒண்ணும் இல்ல, நீ வா. வினு, ஒரு ஆட்டோ புடி. ஆட்டோ பிடிக்கலாம் டைம் இல்ல, நானே கூட்டிட்டு போறேன், வா.